But later on, ஆனால் பின் நாட்களிலே when Jesus spoke to his disciples, இயேசு தம்முடைய சீடர்களிடத்தில் மட்டும் பேசும் பொழுது, turn with me to Acts of the Apostles, 1st chapter and 5th verse. என்ன கூறினார் என்று அப்போஸ்தலர் 1:5 எடுத்து பாருங்கள். Very carefully he left out that fire. மிக கவனமாக அக்கினி என்கிற வார்த்தையை அவர் விட்டு சொல்வதை கவனியுங்கள். Verse 5. 5ஆம் வசனம். Here he was talking to the disciples. இங்கே குழுமி இருப்பது அவருடைய சீடர்கள் மட்டும்தான். They are not chaff. They don't want baptism of fire. அவர்கள் பதறல்ல, அவர்களுக்கு தேவை அக்கினி அபிஷேகமும் அல்ல. They were grains. அவர்கள் தானியங்கள். And what did he say? அவர்களிடத்தில் அவர் என்ன சொன்னார்? John truly baptized with water. 1:5. தமிழிலே 4வது வசனம். யோவான் நீரினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். But you shall be baptized with the Holy Spirit. நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். Deliberately he left out that word fire here. பகிரங்கமாக அக்கினி என்ற வார்த்தையை வேண்டுமென்றே விட்டு அவர் சொல்கிறார். You see, the biblical interpretation is very important. If the Bible is not properly interpreted, there will be lots of confusion in Christendom. வேதத்தை வியாக்கியானம் செய்வது மிக மிக முக்கியம். இந்த வேதத்தை முறைப்படி வியாக்கியானம் செய்யாவிட்டால் குழப்பமும் குளறுபடிகளுமே திருச்சபையில் மிஞ்சும். Immediately somebody will think, oh, God is a consuming fire. உடனே சிலர் சொல்லலாம், தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. Yeah, he is a consuming fire. He does not consume grains, he consumes chaff only. ஆம், அவர் பட்சிக்கின்ற அக்கினிதான். இல்லை என்று யார் சொன்னது? அவர் தானியத்தை பட்சிப்பதில்லை, பதரைத்தான் பட்சிப்பார். Grains he will gather in his barn. தானியங்கள் அவருடைய களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். Anything that is unholy, unrighteous, unacceptable in the sovereign plan and purpose and economy of God, that he burns with fire. தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக, தேவனுடைய ஆதீனத்தின் கொள்கைக்கு புறம்பாக காணப்படுகின்ற அசுத்தம், அநீதி, அயோக்கியம் யாவும் பதராக அக்கினியினாலே பஸ்பமாக்கப்படும். There is no doctrine called baptism of fire in the New Testament. It is totally an invention of that physical feeling that people wanted to inject into Christendom. It is paganism. It is not Bible. உடலிலே பரபரப்பையும் ஒரு பரவசத்தையும் அஞ்ஞானிகளைப் போல உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றதான சில நூதன ஊழியருடைய கண்டுபிடிப்பு தான் இந்த அக்கினி அபிஷேகம் என்கிற உபதேசமே ஒழிய, மற்றபடி புதிய ஏற்பாட்டிலே அக்கினி அபிஷேகம் என்ற உபதேசத்திற்கு இடமே இல்லை. They were all filled with the Holy Spirit, the Bible says. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. And the fire, the tongues of fire, that was only occasional, that came only once, and that was just historical event. அப்பொழுது அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மீது இறங்கியது என்று எழுதப்பட்டதான அந்த வார்த்தை ஒரே ஒரு முறைதான் நிகழ்ந்தது. அந்த சரித்திர நிகழ்வு தவிர வேறு எந்த இடத்திலும் இந்த அக்கினி அனுபவம் குறிப்பிடப்படவே இல்லை. Do not try to work out anything, work up anything, beloved. நீங்களாகவே எந்த ஒரு காரியத்தையும் உற்பத்தி செய்ய வேண்டும் அல்லது உருவாக்க வேண்டும் என்று முயற்சிக்காதீர்கள். You know why? ஏன் தெரியுமா?